கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கலாத்தியர் 4:18 நாம் வாசிக்கிறோம், நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை இப்பொழுதும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் நீங்கள் அப்படி பாராட்ட வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொன்னதை நாம் தியானிக்கிறோம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நேற்று தினத்தில் இந்த வைராக்கியத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு முதல் வைராக்கியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முதல் வைராக்கியம் நேச வைராக்கியம். இதை தான் உன்னத பாட்டு 8:6 நாம் வாசிக்கிறோம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அந்த நேச வைராக்கியம் எப்படி இருக்கும் என்று சாலமோன் உன்னத பாட்டில் எழுதியிருக்கிறார். அது பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு நேசம் தேவன் மீது நமக்கு இருக்க வேண்டும். அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. அவ்வளவு ஒரு வைராக்கியத்தை நம்மிடத்துல, நேச வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நேச வைராக்கியம் கொண்ட ஒரு விசேஷித்த அப்போஸ்தலன் யார் என்று சொல்வோமானால் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஒரு நல்ல படித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டபுள் PhD என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கமாலியல் பாதத்திலே அவர் படித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பணக்காரர், நல்ல தேவனுக்காக நல்ல வைராக்கியமாய் காணப்பட்டவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், என்றைக்கு கிறிஸ்து அவரை சந்தித்தாரோ, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லி அவர் மீது கிறிஸ்துவுடைய வெளிச்சம் பிரகாசித்ததோ, அவர் வாழ்க்கை மாறினது. அவர்கள் கண்களில் உள்ள செதில்கள் கீழே விழுந்தது. அவர் உபவாசத்தில் கொண்டிருந்த போது அனனியா அவர் சிரசின் மேல் கை வைத்த போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தன்னை அழைப்பை அவர் அறிந்து கொண்ட மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த நேச வைராக்கியம் பற்றினது. யூதர்கள் மத்தியிலே கிறிஸ்துதான் தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கையிட ஆரம்பித்தார், பிரசங்கிக்க ஆரம்பித்தார், திருஷ்டாந்தப்படுத்த ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். இதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அந்த நேச வைராக்கியம் இருந்தால் தான் சொல்ல முடியும். அந்த ஆண்டவர் மீது இருக்கிற அந்த அன்பு அந்த அக்கினி தழலை போல் உன்னிலே கொழுந்து விட்டு எரியும் போதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் செய்யம் எங்கே என்று சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, அவர் அவ்வளவு பணக்காரர், படித்தவர், நல்ல ஜாதியிலே பிறந்தவர், உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர். ஆனால் அந்த நேச வைராக்கியம் ஆண்டவரை எப்படி அறிக்கையிட வைத்தது? அவர் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பிலிப்பியர் 3:7 வாசிக்கும் போது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என் லாபமான படிப்பு, பதவி, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய எல்லா அந்தஸ்து ஆஸ்திகளை கிறிஸ்து எனக்கு எதெல்லாம் லாபமாய் உலகத்திலே காணப்பட்டதோ அது கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று கருதினேன். இது எப்போது சொல்ல முடியும்? அந்த நேச வைராக்கியம் என்ற அக்னி தழல் அவர்களை கொழுந்து விட்டு எரியும் போதுதான் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல ஐ கன்சிடர் இட் ஆஸ் கவ் டங், மாட்டு சாணிக்கு ஒப்பாய் கதறுகிறேன் என் படிப்பை, என் மதத்தை, என் ஜாதியை, என் அந்தஸ்தை, என் ஆஸ்தியை, என் ஈகோவை என்று சொல்கிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும் பொழுது நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து
உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் ஆடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்ற குப்பையும் என்று எண்ணி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன் என்பதை காண்பிக்கிறதற்காக. யார் அப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன் என்பதை நான் பறைசாட்டுவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்ற குப்பை என்று விட்டேன். அது கர்த்தருக்கு எப்படி செய்ய முடிந்தது? அது மாத்திரமல்ல, அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறும்படி அந்த மரணத்திற்குள்ளாகி நான் அந்த உயிர்த்தெழுதலை பங்கடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபமான அனைத்தை விட்டது மாத்திரமல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். இது எப்ப சொல்ல முடியும்? அந்த நேச வைராக்கியம் அவருக்குள் இருந்ததினால்தான். இன்றைக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களிடத்திலும் அந்த நேச வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிற இன்னொரு 4:19 சொல்றார், என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கர்ப்பவேதனை படுகிறேன். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 8 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 36-38, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, வேதமோ, மரணமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த அறிக்கையெல்லாம் எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? அந்த நேச வைராக்கியம் அக்னி தழலாய் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும் போதுதான். அது பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அப்படி ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த நேச வைராக்கியம், இயேசுவின் மீது உள்ள ஒரு அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகேயுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றின போது, சகேயுவை இறங்கி வா, அவன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த நேச வைராக்கியம், யாரிடத்திலே நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்கிறேன். அந்த நாகமான் சுஸ்தமாகி கடந்து போகும்போது 2 பொதி மண் கேட்டது என்ன தெரியுமா? அந்த நேச வைராக்கியம். இனி அந்த விக்கிரகங்களை நான் தொடமாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீ கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையிலே அந்த நேச வைராக்கியம் உனக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கு ஆராய்ந்து பார். இன்றைக்கு தேவன் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு நல்லதுதான் என்று சொல்கிறார். அந்த முதல் நல் விஷயம் என்ன தெரியுமா? உம்மிடத்திலே தேவனை குறித்த ஒரு நேச வைராக்கியம். You should love Jesus. ஆண்டவர் தான் உன் வாழ்க்கை. அதனால தான் பேதுருவிடத்திலே போய் கேட்டான், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? நாம் தேவனை நேசிக்க வேண்டும். அந்த வைராக்கியம், நேச வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நம் கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், சாவுதான் எனக்கு ஆதாயம், மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் எல்லாற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் எல்லாம் என் வாழ்க்கையில ஒரு குப்பை. என் தேவனுடைய கல்வாரி அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது, அதற்கான கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்கிறது தான் நேச வைராக்கியம். ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்வது பெருசு கிடையாது. அந்த நேச வைராக்கியத்தை உன் வாழ்க்கையிலே கிறிஸ்துக்காக வாழ்கிறேன் என்ற வாழ்க்கை உன் வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். அது எப்போ வரும் தெரியுமா? அந்த அன்பு ஊற்றப்படும் போது தான். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே
எனக்குள்ளே அந்த நேச வைராக்கியத்தை தருவீராக என்று சொல்லி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிது அதில் அக்கினி தழல் எப்படிப்பட்டு இருக்கிறதோ அப்படியாய் ஒரு வைராக்கியத்தை கழுத்தில் எதிர்பார்க்கிறீர். அப்போஸ்தலனாகிய ஆண்டவரே பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நேச வைராக்கியத்தை பிரதிபலிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. உம்மை ஏற்றுக்கொண்ட நாளிலே கர்த்தாவே, தனக்குரிய எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று எண்ணி ஆண்டவரே, தனக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடி அப்பா, தனக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி அந்த பரம அழைப்பை அடைந்து கொள்வதற்காக, அவரை அறிவிக்கிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே தான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே, அந்த மரணத்திற்குள்ளான ஒரு மரணத்தை கடந்து போனதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு அப்பா, சபையை குறித்த ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, அந்த கர்ப்ப வேதனையை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், உலகம் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, இந்த கால வேளையிலும் அந்த நேச வைராக்கியம் எங்களை பற்றி எரிய, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து போக உம்மேல் கொண்ட அந்த நேச வைராக்கியம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே அதிகரிக்க நாங்கள் ஆண்டவர் இந்த வைராக்கியத்தை எங்கள் சாட்சியின் மூலமாய் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.